ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா மனிதர்களுடைய வார்த்தைகள் பல நேரத்துல நம்மை சோர்வடைய பண்ணினாலும், நம்மை துவண்டு போக செய்தாலும், சிலருடைய வார்த்தைகள் நம்மை உருக்குலைய செய்தாலும், தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தை நம்மை பூரணமாக, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த உயிர்ப்பிக்கும் தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல அங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. மார்த்தாள், மரியாள், லாசருவினுடைய குடும்பம். வேதம் சொல்லுகிறது, லாசரு மரித்து 4 நாட்கள் கடந்து போய்விட்டது. மார்த்தாளுடைய இருதயம் சோர்ந்து போனது, மரியாளுடைய இருதயம் சோர்ந்து போனது. வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களுடைய கண்ணீர் லாசரு மரித்ததை நிமித்தம், அநேகருடைய வேதனை, அநேகருடைய பாரம். ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாள் மரியாளுடைய இருதயத்தை துவள பண்ணினது. அவர்கள் சோர்ந்து போனார்கள். தங்களுடைய எதிர்கால ஜீவிதம் இனி எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பாரப்பட்ட நேரத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு லாசரு மரித்து 4வது நாள் லாசருவினுடைய கல்லறைக்கு முன்பாக வந்து நின்று மரித்து போன லாசருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் மரித்து 4 நாட்கள் ஆன லாசரு இப்பொழுது உயிரோடு கூட எழுந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லாசரு உயிர்ப்பிக்கப்பட்டு வெளியே வந்த நேரத்துல மார்த்தாள் மரியாளுடைய இருதயங்கள் மீண்டும் பலனடைய ஆரம்பித்தது. அவர்களுடைய எதிர்கால ஜீவிதம் ஒரு பிரகாசமாய் மாறினது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவிதத்துல கடந்த நாட்களில் உங்களுடைய கையை விட்டு போன அல்லது மரித்து போன சில அனுபவங்கள் இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். இந்த 2024 ஆண்டவர் சில காரியங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் போது உங்களுடைய ஜீவிதம் ஒரு புதிய பலனாய் மாறும், ஒரு புதிய ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு பிரகாசமாய் மாறும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவ, உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவ, உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துகிறவ இன்றைக்கும் உங்களுடைய நடுவில் வந்து இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து இன்றைக்கு உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல ஒரு விசையோட கண்களை மூடலாம். பிதாவானவரே, உங்க பிள்ளைகள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவனாய கர்த்தர் அவர்களை தொடுவீராக. உம்முடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தை மீண்டும் அவர்களுடைய ஜீவிதத்தை உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிற ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மன ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.